வணக்கம் நண்பர்களே. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மதராசிக்கு முதல் நாளில் வந்து அஃபிஷியலான கலெக்ஷன் வந்து 12.8 கோடி சம்பாதிச்சிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அப்படிங்கிறது லக்ஷ்மி மூவிஸே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து என்னென்னா இந்த ஃபேக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே தவிர்க்கப்படுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அருமையான ஒரு பிக் ஓப்பனிங். அதே நேரத்தில் என்னென்னா அமரன் படத்துக்கு அளவுக்கு ஓப்பனிங் இல்லைனாலும் கூட என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். ஓவராலாக வந்து 25 கோடி வரைக்கும் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் அப்படியெல்லாம் ஓட்டி பார்க்கும்போது ஒரு 100 கோடி வரைக்கும் தொடலாம் அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 200 கோடி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம்தான். ஏன்னா தமிழ்நாட்டை தவிர மற்ற ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மதராசி பெருசாக வந்து போகலை. ஜென்ரல் ஆடியன்ஸை இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ஃபேன்ஸும் சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸோட ஒரே விஷயம், எங்களுக்கு இந்த படம் வந்து பெருசாக கனெக்டும் ஆகலை, பெருசாகவும் பிடிக்கலை, ஏதோ குழந்தைகளாக பார்க்கலாம். மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அவ்வளோ ஒன்றும் எங்களுக்கு பிடிக்கலை. அதாவது அமரன் மாரையும் முன்னாடி அதாவது ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் நான் எங்களுக்கு பெருசாக சிவகார்த்திகேயன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். அதை நம்ம ஏற்றுக்கணும். மற்றபடிக்கு ஃபேன்ஸுக்காக ஒரு அருமையான ஒரு ஆக்ஷன் பேக் மூவியை கொடுத்துருக்காரு நம்ம எஸ்கே அப்படிங்கிறது நம்ம வந்து அக்ரி பண்ணிக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு எபோ ஆவரேஜான ஒரு மூவி தான் அப்படின்னு ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் மூவி தான். அதே நேரத்தில் எஸ்கேக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் அமரன் அளவுக்கு கூட கிடையாது. ஸோ அதே போல் நம்ம முருகதாஸுக்கு தர்பார் சிக்கந்தருக்கு அந்த படத்துக்கு பதிலாக இந்த மதராசி படம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன், ஹானஸ்டான எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நேர்மையான ஒரு விமர்சனம் இது மட்டும்தான். தேங்க்யூ.